அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை, விண்ணக இறைவன் சாட்சியாவோம். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 24, இறை சொற்றொடர்கள் 46 முதல் 53 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகிறோம். இந்த விண்ணேற்ற பெருவிழாவின் கருப்பொருள், இயேசு தம் சீடர்களுக்கு வழங்கிய இறுதி அன்பு கட்டளைகளை கடைபிடித்து அவருக்கு சாட்சியாக மாறுவதுதான். இன்றைய நாளில் லூக்கா நற்செய்தி ஆண்டவரின் விண்ணேற்றத்தை விவரிக்கிறது. இயேசு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்னர் தம் சீடர்களிடம் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்ற கட்டளையை வழங்குகின்றார். மத்தேயு நற்செய்தியில் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் என் சீடராக்குங்கள் என்றும், மார்க்கு நற்செய்தியில் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றும் கட்டளை கொடுக்கிறார். இவை அனைத்தும் இயேசு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்னர் வழங்கிய இறுதி கட்டளைகள். இந்த கட்டளைகளை கடைபிடித்து அவருக்கு சாட்சியாக வாழ அழைக்கும் இயேசு அப்பணியை நிறைவேற்றுவதற்கு தேவையான தமது இறை உதவியையும் தமது நீங்கா உடனிருப்பு தூய ஆவியார் வழியாகவும் கிடைப்பதாக உறுதியளிக்கிறார். இயேசு நற்செய்தி பணி உலகெங்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும். உலக மக்கள் அனைவரும் நற்செய்தியை பெற வேண்டும். நற்செய்தி பணி நிலவரையையும் காலவரையையும் கடந்து ஆற்றப்பட வேண்டும். இன்று இயேசு நற்செய்தி அறிவித்தலை யார் அறிவிப்பது, எப்படி அறிவிப்பது, எங்கு அறிவிப்பது? முதலில் நற்செய்தி பணியை யார் அறிவிப்பது? நற்செய்தியை பறைசாற்றல் என்பது இயேசின் பணி தொடர்வதற்கான அடிப்படை கூற்று. நற்செய்தி ஒரு வித்து, நற்செய்தியின் மையம் இயேசு, நற்செய்தி பணியை தொடங்கி வரும் இயேசு, அதை தொடர்ந்து வழிநடத்துபவரும் இயேசு. இயேசுவின் நற்செய்தி உலகில் எத்திசையிலும் ஊன்றப்பட வேண்டும். திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவரின் கடமை நற்செய்தி பணி செய்தல் என்பதை உணர்த்துகிறது இயேசுவின் முன்னேற்ற விழா. இரண்டாவது, நற்செய்தி எப்படி அறிவிப்பது? நற்செய்தியை அனைத்து மக்களுக்கும் அனைத்து சூழல்களிலும் வாழ்வால் அறிவிக்கப்பட வேண்டும். புனித ஜான் மரிய வியானி, கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ஆலயத்தில் கைகளை குவித்து கடவுளை ஆராதிப்பவர்களாகவும், ஆலயத்தை விட்டு செல்கையில் கைகளை அகல விரித்து அன்பு பணி புரிபவர்களாகவும் உள்ளனர் என்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ், கிறிஸ்தவர்கள் தங்கள் வார்த்தைகளை விட வாழ்வால் கிறிஸ்துவை பறைசாற்ற வேண்டும் என அடிக்கடி கூறுவார். மூன்றாவது, நற்செய்தி பணி எங்கு அறிவிப்பது? நற்செய்தியை பறைசாற்றுவதும் சீடர்களை உருவாக்குவதும் உலகெங்கும் நிகழ வேண்டிய ஒரு பணி என்றாலும் அதன் தொடக்கம் அவரவர் வாழும் இடங்களில் தொடங்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய காலச்சூழலில் நற்செய்தி அறிவிப்பு பணி சவால் நிறைந்ததாக உள்ளது. சூழலை உணர்ந்து இறை துணையோடு மகிழ்வாக நற்செய்தி பணி செய்ய வேண்டும். நற்செய்தி அனுபவம் பெற்றவர்கள் இன்றைய சூழலில் தளர்ச்சியாக காணப்படுகிறார்கள். உலக போக்கில் அதிக கவனம், தங்களுடைய இதயத்தில் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்காத நிலை, இந்த நிலையெல்லாம் அகன்று நற்செய்தி வாழ்வில் தளர்ச்சி உடையவர்களுக்கு நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில்
இயேசுவை அறியாத மக்கள் மத்தியில் நம்முடைய செயலுள்ள வாழ்வால் சான்று பகர வேண்டும். நற்செய்தியை பறைசாற்றுதலும் சீடர்களின் உருவாக்கமும் முதலில் நம் குடும்பங்களிலிருந்து, நம் தினசரி வாழ்க்கையிலிருந்து தொடங்கட்டும். நமது படிப்பினைகளும் பாதைகளும் நமது எதிர்கால சந்ததியினரின் வாழ்வுக்கு சாட்சியாகவும் நீட்சியாகவும் அமையட்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் நற்செய்தி பணியை மகிழ்வோடு செய்கின்றேனா? என வார்த்தையும் செயலும் நற்செய்தி பணிக்கு சான்று வருகின்றதா? நான் சூழலை உணர்ந்து முன்மாதிரியான வாழ்வால் நற்செய்தி பணி செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நற்செய்தி பணியை மகிழ்வோடு செய்யவும், எங்களது வார்த்தையும் செயலும் நற்செய்தி பணிக்கு சான்று பகரவும், நாங்கள் அனைவரும் சூழலை உணர்ந்து முன்மாதிரியான வாழ்வால் நற்செய்தி பணி செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.